கொடிய நோயால பாதிக்கப்பட்ட பிரபல நடிகர் அபிநய் காலமாயிட்டாரு. அவருக்கு திரைத்துறையினர் மட்டுமில்லாம ரசிகர்களுமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. அதாவது நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான துள்ளுவதோ இளமை படத்துல நடிச்சவர் தான் அபிநய். இந்த படம் மூலமா கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சாரு. அதுக்கப்புறமா தாஸ், ஜங்ஷன், என்றென்றும் புன்னகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில படங்கள்ல நடிச்சிருந்தார். குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா 2004ஆம் ஆண்டு வெளியான சிங்கார சென்னை, 2005ஆம் ஆண்டு வெளியான பொன் மேகலை உள்ளிட்ட படங்கள்ல ஹீரோவாவும் அபிநய் நடிச்சிருந்தார். இவர் படங்கள் மட்டுமில்லாம ஒரு சில தொலைக்காட்சி விளம்பரங்கள்லையுமே நடிச்சிருந்தார். அதோடு நிறுத்தாம சில படங்கள்ல பெரிய நாயகர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்திருக்காரு. அதுல பொதுவா நாம சொல்ல போனோம் அப்படின்னா துப்பாக்கி படத்துல வரக்கூடிய வில்லனுக்கு அபிநய் தான் டப்பிங் குரல் கொடுத்திருக்காரு. அதே நேரத்துல அஞ்சான் படத்துல வரக்கூடிய ராஜுபாய் ஃப்ரெண்டா வரக்கூடிய சந்துருவுக்கும் இவர் தான் டப்பிங் குரல் கொடுத்திருக்காரு. பையா படத்துல வரக்கூடிய வில்லனா இருக்கட்டும், காக்கா முட்டை படத்துல வரக்கூடிய வில்லனா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே அபிநய் தான் டப்பிங் குரல் கொடுத்திருக்காரு. சினிமா துறையில இவ்வளவு விஷயங்கள் பண்ணியுமே அவருக்கான அங்கீகாரம் சரியா கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா கடந்த சில ஆண்டுகளா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அவரோட புகைப்படம் ஒன்று வெளியாச்சு. இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படின்னா உடல் மெலிஞ்சி வயிறு வீங்கிய நிலையில ரொம்பவே உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாதிரியான போட்டோ வெளியாச்சு. இதை பார்த்து ரசிகர்கள் துள்ளுவதோ இளமை படத்துல நடிச்ச நடிகரா இப்படி மாறிட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா அபிநய் கல்லீரல் பாதிப்பு காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாம உடல் எடை ரொம்பவே குறைஞ்சி பார்க்கறதுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி மாறி போயிருந்தாரு. இதனால ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. இப்படி இருந்த நடிகர் இப்படி மாறிட்டாரே, அவ்வளவு அழகா இருந்தாரு, இப்ப யாருமே பாத்துக்கிறதுக்கு எல்லாமே இப்படி மாறிட்டாரே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்துல அவங்க கூட நடிச்ச நடிகர்கள் ஏன் இப்படி உதவி பண்ணாம இருக்காங்க அப்படின்ற கேள்வியுமே பொதுமக்கள் முன் வச்சிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது நடிகர் அபிநய் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதாவது எனக்கு உடல்நலம் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு, என்னோட மருத்துவ செலவுக்கு 28 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, அதனால உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இதை பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கூட நடிச்ச நடிகர்கள் கண்டிப்பா உதவி பண்ணணும், அவர் பார்க்கறதுக்கு ரொம்பவே பரிதாபமா இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் KPY பாலா நடிகர் அபிநய்க்கு உதவி பண்ணாரு. ஏன்னா KPY பாலா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் இவர் இந்த வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. இதனால KPY பாலாவும் நடிகர் அபிநய்க்கு உதவி பண்ணாரு. அதே நேரத்துல துள்ளுவதோ இளமை படத்தில் நடிச்ச நடிகர் தனுஷ்மே அவர் கூட நடிச்சாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு மருத்துவ செலவுக்காக உதவி பண்ணியிருந்தாரு. இது கொஞ்சம் பேசுபொருளா மாறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாம இருந்தா கூட நடிகர் அபிநய் ஒரு சில படங்களை நடிச்சாரு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல படத்தில் நடிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில பேசின அபிநய் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு இன்னுமே மோசமா தான் ஆயிட்டு இருக்கு உடல்நிலை சரியாகல, வர வர மோசமாயிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பா சீக்கிரம் உங்களுக்கு சரியாயிடும், பழையபடி நீங்க படங்கள்ல நடிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் நடிகர் அபிநய் இன்னைக்கு காலையில உயிரிழந்திருக்காரு. இது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்துல நடிகர் அபிநயோட இறப்புக்கு திரைத்துறையினர் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. அதே நேரத்துல ரசிகர்களுமே இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க.